தூங்கும்போது கூட உங்க அக்கௌண்ட்ல வந்து காசு வந்துட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? கேட்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கா? நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்போம், அக்கௌண்ட்ல காசு வந்துட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு இன்கம் இருக்கு அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கம்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஆக்டிவ் இன்கம், இன்னொன்னு பேசிவ் இன்கம். அதுல பேசிவ் இன்கம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆக்டிவ் இன்கம்னு என்னன்னு பார்த்தா, ஆக்டிவ் இன்கம்ன்றது நம்ம ரெகுலரா 9 to 5 ஜாபுக்கு போறோம், அது வந்து ஒரு சேலரி தராங்க நமக்கு, அதை வந்து ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவோம். அதை தவிர்த்து வீட்ல இருந்து நம்ம சம்பாதிக்கிறோம், யூடியூப் சேனல் ரன் பண்றோம், இந்த மாதிரி இருக்கும்ல, இதுக்கு பேர் தான் நம்ம பேசிவ் இன்கம்னு சொல்லுவோம். அதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றத வந்து டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இப்போ பேசிவ் இன்கம்னு என்னன்னா, ஒரு மரம் வளர்க்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ மரம் வந்து நம்ம நட்டு வச்சோன்னே நம்மளுக்கு காயோ பழமோ ஏதோ தராது. அதுவே நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து ஒரு பெரிய மரம் ஆக்கிட்டோன்னு வையேன், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு காய் தரும், பழம் தரும், அது தந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை பராமரிக்கணும்னு அவசியம் இருக்காது. இது மாதிரி தான் பேசிவ் இன்கம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் போக போக அது டெவலப் பண்ணி நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து காசு வர ஆரம்பிக்கும். மாங்காய் வேணும்னா மரம் ஏறணும், மாந்தா வேணும்னா மதம் ஏதணும், மாந்தா வா வானா மாந்தா வடாது. அப்ப பேசிவ் இன்கம்னா நம்ம வேலைக்கே போக தேவையில்லைன்றியா? எனக்குன்னே வருவீங்களாடா? அப்படி கேட்டா அது கரெக்ட் இல்ல. இப்ப பேசிவ் இன்கம்னு போது நம்ம ஃபுல் டைமா அதே செய்யணும்னு அவசியம் இருக்காது. இப்ப ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஜாப் இருக்கணும், பிளஸ் அதை தவிர்த்து ஒரு அடிஷ்னலா ஒரு ஜாப் பேர் தான் நம்ம பேசிவ் இன்கம்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வீடு வாடகைக்குலாம் விடுறாங்கல்ல ஓனர்ஸ், வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஜாப் இருக்கு, பிளஸ் வீடு அவங்களுக்கு சொந்தமா இருக்கிறதுனால அது வந்து ரெண்டுக்கு விடுறாங்க, அது வந்து நம்ம பேசிவ் இன்கம்ல எடுத்துக்கலாம். அப்போ ஜொமேட்டோ ஓட்டுறதெல்லாம் பேசிவ் இன்கமா? இது ஒரு நல்ல கேள்வி. அது வந்து சைட் பிசினஸ்ல போயிடும். நம்ம சைட் பிசினஸ் கூட வராது, அதுவும் ஒரு ஆக்டிவ் இன்கம்ல தான் வரும். கரெக்ட், அந்த மாதிரி தான் வரும். இப்போ பார்ட் டைம் ஜாப் வேற, பேசிவ் இன்கம் வேற. நீ பார்ட் டைம் ஜாப்ல வந்து நீ போய் வேலை செய்யணும், வேலை செஞ்சாதான் அவங்க காசு கொடுப்பாங்க. இதுவே பேசிவ் இன்கம்ன்றது வந்து நீ வேலை செய்யலனாலும் உனக்குன்னு காசு வரணும். வை டு யூ நீட் பேசிவ் இன்கம் ரைட் நவ்? விலைவாசி ஏறுது, ஆனா சேலரி அப்படியே தான் இருக்கு. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு வண்டியோட ரேட் வந்து ஒரு ரேட் இருந்திருக்கும், அதை விட இப்ப இருக்க ரேட் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான் காய்கறி எந்த திங்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி. முட்டை கூட இப்ப பாரு 5 ரூபா இருந்துச்சு, இப்ப 8 ரூபா 50 பைசா வந்துருச்சு. அந்த மாதிரிதான் ஒரு ரேட் ஏறுது, ஆனா நம்ம சேலரி ஏறுறது இல்ல. இதுக்காக நம்ம பேசிவ் இன்கம் கண்டிப்பா ஒன்னு இருக்கணும் எப்பவுமே. அது மட்டும் இல்லாம ஒரு ஜாப் செக்யூரிட்டி இல்ல. கோவிட் டைம்ல பார்த்தேன்னா பல லட்சம் பேருக்கு வேலை போச்சு. இப்ப ரீசெண்டா ஆரக்கல்ல 16,000மோ 26,000மோ வேற வேலையில எடுத்து தூக்கிட்டாங்க, எல்லாம் இந்த ஏஐயால. இதே பேசிவ் இன்கம் இருந்திருந்தா அவங்க ஈஸியா சம்பாரிச்சிருக்கலாம். அழகா அவ்வளவுதான் சம்பாரிச்சிருக்கலான்றத விட சைட்ல இருந்து ஒரு இன்கம் வந்திருக்கும், அவங்களால லைஃபை ரன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம். இதை விட மெயினா என்னன்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும். கரெக்ட். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேசிவ் இன்கம் வரதுனால நம்ம சேலரியை விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வருது. ஏன்னா நம்ம சேலரியை வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட், ஒரு லோன் கட்டுறதுக்கோ வீட்டு வாடகை கட்டுறதுக்கோ இல்ல பைக் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிரிச்சு வச்சிருப்போம் ஆல்ரெடி. அதுக்கு மேல தனியா அதுல சேவிங்ஸ் பண்ண முடியாது. இதே பேசிவ் இன்கம் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 மந்த்லி வந்தா கூட அதுல இருந்து ஒரு 5,000 எடுத்து சேவிங்ஸ் பண்ணலாம். மீதி 5,000ல வேற எங்கேயாவது ட்ரிப்புக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸோட. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், திடீர்னு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் போற, அப்போ வந்துட்டு இந்த 10,000 இருந்தா எப்படி உதவியா இருக்கும் சொல்லுங்க, யோசிச்சு பாரு. இது வந்து மெயினா பேசிவ், இந்த 3 விஷயத்துக்காக தான் பேசிவ் இன்கம் நம்மளுக்கு ரொம்பவே தேவைப்படும். அது ஃபர்ஸ்ட் ஒரு என்ன பார்த்தோன்னா விலைவாசி ஏறுறது, இன்ஃப்ளேஷன், இதுக்காக தேவைப்படும். 2வது ஜாப் செக்யூரிட்டி, நம்ம எப்ப வேலை நமக்கு போகும் அப்படின்னு தெரியாது, அதுக்காக ஒண்ணு. 3வது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அதெல்லாம் ஓகே. இப்போ பேசிவ் இன்கம்ல இப்போ ரியல் டைம்ல உடனே பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு 5 ஐடியா ஏதாவது சொல்லு. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாக் மார்க்கெட். இப்போ டிவிடெண்ட் ஃபண்ட்லாம் பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா மாசம் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு வட்டி வந்துடும். அதை வச்சு நம்ம ஏதோ ஒரு பண்ணலாம். சின்ன அமௌண்டா இருந்தாலும் ஓகே, அது எவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்குன்னு ஒரு அமௌண்ட் மாசம் வந்துடும். இது ஒரு டைப் ஆஃப் பேசிவ் இன்கம் தான் வரும். 2வது பார்த்தோம்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் கிரியேஷன். டிஜிட்டல் ப்ராடக்ட்ன்றது என்னன்னா, இப்போ பிசிக்கலா ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு, அது வந்து இப்போ அது போனா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், ஏதோ ஒன்று நீ மேக் பண்ணி அதை சேல் பண்ற மாதிரி இருக்கும். இதே டிஜிட்டலா இருக்குன்னா இப்போ அது ஒரு வீடியோ, ஒரு ஃபைல், அவ்வளவுதான். அது எதா வேணா இருக்கலாம், ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கலாம், ரெசியூம் டெம்ப்ளேட்டா இருக்கலாம், இல்ல ஒரு கோர்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். அது வந்து ஒன் டைம் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா லைஃப் லாங் நம்ம சேல் பண்ண முடியும். அது யாருக்கு யூஸ் ஆகுதோ அவங்க நம்ம கிட்ட காசு கொடுத்து வாங்க போறாங்க. இது எப்படி பண்ணலான்றது டீடைலா ஒரு வீடியோ இருக்கு, அது நம்ம சேனல்லே இருக்கு, அது ஐ பட்டன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க. 3வது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லலாம். இப்போ ரீசென்ட் டைம்ல வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கு. ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, இல்ல எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சோஷியல் மீடியாஸ்ல அப்படின்னா, அவங்க சூஸ் பண்றது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். ஏதோ ஒரு ப்ராடக்ட், அது எதா வேணா இருக்கலாம், ஒரு நல்ல ப்ராடக்ட் ட்ரெண்டிங்ல இருக்கு, அந்த ப்ராடக்ட் வந்து இவங்க வாங்கி ரிவ்யூ போட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு லிங்க் பயோல இருக்கு, இல்ல கமெண்ட் பண்ணுங்க லிங்க் அனுப்புறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாராச்சும் வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு கமிஷன் வந்துடும். அது கமிஷன் ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட் மேல ஒரு 5 ரூபா இருந்தா கூட ஒரு 50,000 ரூபாய் வாங்கும்போது அது எவ்வளவு ஆகுது பார்த்து. 5 லட்சம். கரெக்ட்.
5 லட்சம் ரூபீஸ் வரும். இந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லயும் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, நீங்க ஒரு இன்ஃபுளுசரா இருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே சூட்டா இருக்கும். ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நாலாவது நான் ஒண்ணு சொல்றேன், இருக்குறதுலே ரொம்ப ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியும் யூடியூப் கான்டென்ட் கிரியேஷன். கரெக்டான யூடியூப் கான்டென்ட் கிரியேஷன் வந்து எப்படின்னா, ஈஸியா நம்ம ஒரு மொபைல் இருந்தா போதும், நெட்வொர்க் இருந்தா போதும், நம்ம ஈஸியா நம்மளுக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிடலாம். ரெகுலர் லைஃப்ல என்ன நடக்குதோ அதெல்லாம் கூட வீடியோ எடுத்து போடலாம். இல்ல நம்மளுக்கு ஒரு நீச் இருக்கு, ஃபுட் வந்து நல்லா சமைக்க தெரியும். வெல்கம் டு சண்டே சமையல். நான் இன்னைக்கு சமைக்க போறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சீஸ். இல்ல எனக்கு நல்லா காமெடியா பேச தெரியும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அந்த மாதிரி ஏதோ ஒன்னு டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னாலும் சரி, அதை வந்து ஒரு வீடியோவா எடுத்து ஷார்ட்ஸா எடுத்து அதை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். அதுக்கான அமௌண்ட் யூடியூப் செல்லுன்னு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நிறைய வியூஸ் போகாது. ஆனா கன்சிஸ்டன்ஸா நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் வியூஸ் போகும், காசும் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுல வர காசுல கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு. அடுத்ததா ரெண்டல் பிசினஸ் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நம்ம கிட்ட ஏதோ ஒன்னு இருக்கு, இப்போ ஒரு லேண்ட் இருக்கு, கடை இருக்கு, வீடு இருக்கு, ஏதோ ஒன்னு இருந்தாலும் சரி அதை வந்து ரெண்ட்டுக்கு விட்டு அதுல இருந்து வந்து இன்கம் ஜெனரேட் பண்றதுதான் ரெண்டல் பிசினஸ். ஒரு சின்ன கேமரா இருக்கா, ஒரு நாளைக்கு அப்பெல்லாம் 300 ரூபாய்க்கு நம்ம கேமரா வாங்கிட்டு வந்து. ஆமா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா DSLR கேமரா எல்லாம் ரெண்டுக்கு எடுத்துட்டு போவாங்க பசங்க. போட்டோ ஷூட் வீக்லி ஒன்ஸ் போட்டோ ஷூட் எடுத்து வீடியோ எல்லாம் போடுவாங்க. நானும் போட்டிருக்கேன் அப்பெல்லாம். இப்ப ரெண்டல்னும் போது நம்ம கிட்ட வீடு தான் இருக்கணும், கடை தான் இருக்கணும், அப்பதான் ரெண்டல்னா இல்ல. நம்ம கிட்ட என்ன இருந்தாலும் சரி, வண்டி கூட ரெண்டு கொள்ளலாம். நம்ம காரு, பைக்கு, கேமரா, லேப்டாப் எதா இருந்தாலும் ரெண்டு கொள்ளலாம். பொருள் மட்டும் பத்திரமா திரும்ப தான் சரி வரும் ஆனா வராது. சரி, இதை இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு 3 ஸ்டெப்ல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஐடியா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, 30 டேஸ்க்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி எப்படிலாம் பண்ணலாம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். மூணாவது ஸ்டெப் என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மரம் வளர்க்குற மாதிரி ஒரு 6 மாசத்துக்கு கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு நீங்க அதுல இருந்து ஒரு ரூபாய் கூட வரலனாலும் அதை விட்டுட்டு விலகாம அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்படி 6 மாசம் நீங்க கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே ஒரு மேஜிக் தெரியும். இப்ப நீ என்ன பண்ண போற சொல்லு. நான் ஒரு டி-ஷர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இப்ப கஸ்டமைஸ் டி-ஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ் எஸ், ட்ரெண்டிங்ல இருக்க பிசினஸ்ல அதுவும் ஒண்ணு. இப்ப நிறைய பேர் வந்து கஸ்டமைஸ்டா டி-ஷர்ட் பிரிண்ட் பண்ணி சேல் பண்றாங்க. ஆனா அது நிறைய பேருக்கு என்னன்னா, அது எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், டி-ஷர்ட்லாம் எப்படி வாங்கணும், எந்த மாதிரி டி-ஷர்ட்லாம் இருக்குன்னே ஃபர்ஸ்ட் தெரியல. ஒரே ஒரு மிஷினை வச்சு டி-ஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ் ஃபுல்லா பண்ணலாம்னு சொல்றாங்க யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல. ஆனா அதெல்லாம் டோட்டலா போய் டி-ஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட மிஷின்ஸ் இருக்கு. அது நம்ம எந்த மாதிரி பிரிண்ட் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸ் மாறும். இது மாதிரி இதெல்லாம் ஃபுல்லா டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிட்டே ஒரு கோர்ஸ் இருக்கு. அதோட லிங்க் வந்து கீழே நான் தரேன், அதை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதை நீங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணி முடிக்கும் போது டி-ஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்குவீங்க. அதுவும் ஒரு டி-ஷர்ட் வாங்குற காசுலயே உங்களால அதை கத்துக்க முடியும். இப்போ இந்த வீடியோல வந்து பாசிவ் இன்கம்னா என்னன்னு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட பினான்சியல் ஃப்ரீடம் வந்து உங்க கையில தான் இருக்கு. நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாதான் கண்டிப்பா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களால ரிலாக்ஸா இருக்க முடியும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க. பாசிவ் இன்கம் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபுல் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றோம்.